எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ये मई 2011 है, अगस्त 16 है, एंटी करप्शन मूवमेंट है, अन्ना हजारे है, लोकपाल आवो है आता है कुछ नहीं है, ये इंडिया है, ஊழல் है, 2G है, अन्ना हजारे है, ஊழலுக்கு ஆன்டி है, கரப்ஷனுக்கு ஆன்டி है அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு பெருசு வந்து உட்கார்ந்துச்சுங்க. அப்படி பெருசு உட்கார்றத இந்தியா முழுக்க இந்தியால இருக்கிற எல்லா குடிமகனும் ஒவ்வொரு குடிமகனும் ஊழலை தொடச்சே ஆகணும்னு தூக்குனா பாருங்க சீமார. அப்ப இருந்து சீமார் தாங்க இந்தியாவுக்குன்னு நிக்குது. இப்படி ஊழலை தொடச்சி எடுத்து அந்த சீமார்ல இருந்த ஒரு மாறுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நின்னு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்குது. அந்த ஊழலை தொடச்சு தொடப்ப கட்ட மேல ஊழல் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதுவும் என்ன ஊழல் தெரியுமா? மதுபான கொள்ளை. ஊழல் செஞ்ச பிஜேபிக்கு பிடிக்குமா சொல்லுங்க? பிஜேபி விடுங்க, அண்ணா ஹசாரேக்கு பிடிக்குமா? அதனாலதான் 2011 ஆகஸ்ட் 15 கொடியேத்தி முட்டாய் தின்னுட்டு அப்படியே வந்து மல்லாக்கப்படுத்திட்டாரு. இப்படி படுத்துட்டு இருந்தாரு. டாக்டர் பிபி பார்த்துட்டு இருந்தாங்க, சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தொப்பி வேற போட்டுட்டு அண்ணா சரி அன்னைக்கு பண்ண அந்த அலும்ப பாத்தீங்கன்னு வைங்களேன். கூட உட்கார்ந்துட்டு இருந்தது யாரு தெரியுமா? கிரண்பேடி. அதுக்கப்புறம் கூட உட்கார்ந்துட்டு இருந்தவர் பேருதான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவருதான் ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டியை உருவாக்குனாரு. அந்த பார்ட்டியோட சின்னம் தான் சுத்தம் என்பது நமக்கு தான் அப்படின்னு ஒரு சிம்பிளை போட்டு டெல்லியில பூரா ஜெயிச்சுக்கிட்டு வந்தாருங்க. இதுக்கு இடையில நடந்த ஒரு சம்பவம் தான் 2014 பிஜேபி ஜெயிச்சு வந்துச்சு. அப்படி பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்துங்க ஊழலை சுத்தமா தொடச்சு விட்டுச்சுங்க. கூட்டி பெருக்கி ஊழலே இல்லாம பண்ணிருச்சு. ஆனா அந்த கட்சி வாங்கின ஊழலுக்கே கணக்கு இல்லைங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலதான் சீமார தூக்கிட்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை. அங்க மட்டும் இல்லைங்க, பஞ்சாப்லயும் அவரோட கட்சி தான் ஆண்டுகிட்டு வந்தாங்க. இனி இந்த சீமார் தான் இந்தியாவே தொடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு சடான்னு வந்துருச்சுங்க. இடி மூலியமா இந்தியால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அதுக்கு பேரு இடி. அந்த இடி வாய் வச்ச எந்த கேஸும் நாய் வாய் வச்ச கேஸ் மாதிரி தாங்க ஆச்சு. இடி அது வாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்லி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்தியா பண்ற வேலை இருக்குதே வேலை. டெமோக்ரஸில இருக்கிற மித்த 3 தூண்களும் பட்டைய கிளப்புங்க. அதுவும் சுதந்திரமான பத்திரிகை துறை இருக்குதே அடாடாடாடா. அதுங்க அவங்களுக்கு வந்து ஊழல்னா அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு பிடிக்காதுங்க. மக்கள் நலனை பத்தி மட்டும் சிந்திக்கிற இந்த பத்திரிகை துறை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கேஸ போட்ட உடனேயும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினதும் அதே பத்திரிகை துறை தான். ஆனா இன்னைக்கு இந்த வழக்குல எந்த முகாந்திரமும் இல்ல அப்படின்னு சிபிஐ தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்போ பிஜேபியோட இடி பிஜேபியோட சிபிஐ இடி இருக்குல்லங்க, இது ரெண்டும் போய் அங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு ஆட்டை களைச்சு விட்டு வந்துரும். நம்ம தமிழ்நாட்டு டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழலுங்க சொன்னது யாரு? இடி. இப்போ வரைக்கும் பீடி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குது. இந்த இடியோட வேலையே இது ஒண்ணுதானுங்க. இப்போ இந்த சிபிஐ மேலேயும் இடி மேலேயும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு உட்கார்ந்துருக்காரு இந்த சீமார் கட்சிக்காரு. ஆக்சுவலா அவரு பண்ணனா பரவாயில்ல, ஆனா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வாசல்ல உட்கார்ந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் குமுறி அழுதுகிட்டு இருக்காருங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்ன காரணம்? நேர்மையின் சிகரம் இடி. நாங்க போய் பையில பார்த்தோமுங்களாங்க, கரப்ஷன் இருந்ததுங்களாங்கள, நாங்க உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டோமுங்க. எனக்கு கரப்ஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு சாட்சி கொடுக்கணும் இல்லைங்க, அது உங்க வேலை இல்லைங்க. நாங்க போவோம், பையில பாப்போம், பேப்பர்ல ஊழல்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் எங்க வேலை. அதுக்கப்புறம் பேப்பர்காரனோட வேலை, உங்க ரிப்போர்ட்டர்ஸோட வேலை, உங்க வேலை. எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவோம், நீங்க ஊழல்வாதின்னு சொல்லுவோம். நீங்க தான் நாங்க பொய் இல்ல, நாங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சுக்கானு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்குள்ள 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அப்படி அழுன்னு அழுதுட்டு இருக்கிறாரு. பாவம், என்னங்க நானும் தப்பு பண்ணேன்னு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கணும்? ஒருத்தங்க மேல நம்ம ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அது கூடவே நிரூபிக்கிறதுக்கான ஃபைல்ஸும் வைக்கணும். ஆனா ஈடிக்கு அதுக்கான அவசியமே கிடையாது. அப்புறம் அதை கேட்டுட்டு போற பேப்பர்காரனுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்குது? 1,76,000 கோடி இருந்தால் இந்தியாவின் சாலைகளை
டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த பணம் இருந்திருந்தால் இத்தனை ஊர்களுக்கு இத்தனை ரயில்களை அனுப்பி இருக்கலாம். இந்த பணம் இருந்திருந்தால் இதை தூக்கி அப்படி நிறுத்திருக்கலாம், அதை தூக்கி இப்படி நிறுத்திருக்கலாம், இதை தலைகீழ கவுத்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் எழுதுவாங்க. 1 vote 7 vote பக்கத்துல 0 போட்டுக்கிட்டே போவாங்களா அந்த தினமலம் பத்திரிகைக்காரங்க. இப்ப ஆக்சுவலா இடி மேலையும் சிபிஐ மேலையும் மட்டும் கேஸ் போட்டாலாம் பத்தாது. இத காரணமே கேட்காம ப்ரூஃபே கேட்காம வெளியிட்டாங்கல்ல, அவங்க அத்தனை பேத்து மேலையும் கேஸ் போடணும். முதல்ல இந்தியாவுடைய 4வது தூணான பத்திரிகை துறையோட 2 காலை வெட்டணுங்க. இப்போ இடி கொடுக்குற நியூஸ நீ பிளாஷ் பண்றியா, சரி ஓகே. இப்போ இந்த இடியும் சிபிஐயும் ஃபிளாப் ஆயிருச்சுல, இப்ப அத மொத்தமும் அதே மாதிரி பிளாஷ் பண்ணணும். இதுக்கு பின்னாடி இருந்த அதிகாரிகளே அரசியல்வாதிகளை உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க நீங்க பிளாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீடியா முன்னாடி மூக்க சிந்தாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட பிளாஷ் நியூஸா இருக்காது. என்ன தெரியுமா நியூஸ் போட்டிருப்பாங்க, சிபிஐ நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை ரிலீஸ் செய்து விட்டது, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? The nation wants to know, the India wants to know, the Delhi wants to know, the Arvind Kejriwal wants to know அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த கண்ணாடி போட்ட கரடி அன்னைக்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்ததுல, இன்னைக்கெல்லாம் கத்தவே கத்தாது பாருங்க. அது கரெக்ஷன் இந்தியா லாஸ். ஏன்பா இப்போ சிபிஐ இடி மேல கேஸ் போடணுமே, அத பத்தி கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. The ED people and the CBI people are the corrupted people. They are not the independent body. அப்படின்னு பேசுங்க. The BJP government is using them like a dog. ED is the குளிப்படி of the BJP. சொல்லுங்க. ஒருத்தனும் பேச மாட்டான். நம்ம தான் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கணும். நம்மனா நான் இல்ல, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கணும். சரி, அப்படி கத்தி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் செய்து விட்டா, டாஸ்மாக் ஊழல் இவ்வளவு அவ்வளவு அப்படின்னு பேசின எவனு இந்த மைக்கேல்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு தெரியுமா? அங்க கிட்டத்தட்ட 300 வருஷமா ஸ்கூல் நடந்துட்டு இருந்ததுங்க. அங்க ஒரு புள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்தியா முழுக்க பேசிச்சு ரிலிஜியன் கன்வர்ஷன். அதுக்கு ஒரு குழு போட்டாங்க, களி போட்டாங்க, காலு போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. கடைசியில இப்ப சிபிஐ அப்படி எல்லாம் ஒண்ணுமே அங்க நடக்கல அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப அத பத்தி ஒரு நியூஸுமே காணுமே. ஆனா அத பரப்புனதுல முன்னோடியே நம்ம அண்ணாமலை அண்ணன் தான். அண்ணாமலை நம்மள கேச போட்டு அண்ணாமலை என்ன தூக்கி உள்ள வச்சிருக்கணும்ல. அன்னைக்கு உண்மையை கண்டறிய வந்த அந்த 4 பேத்தையும் தூக்கி உள்ள வச்சிருக்கணும்ல. சரி, இப்போ இடி சிபிஐ ஆட்களை தூக்கி உள்ள வைங்க. இனியாவது இந்திய மக்களே உணர்ந்துக்கோங்க, இந்தியாவில தனிப்பட்ட அமைப்புன்னு சொல்லி ஒன்னும் கிடையாது. இவனுங்க நியூஸ் பேப்பர்ல போட நியூஸுமே ஃபேக்கு, இடியே இப்ப மிகப்பெரிய ஃபேக் ஆயிருச்சு. இதுங்க சும்மா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 3 வருஷத்தை புடிக்கிட்டு போயிருவாங்க. 2Gங்கிற ஒரே ஒரு ஊழல் வதந்தி பிஜேபிய ஆட்சியில உட்கார வச்சுது. ஏங்க, இது அண்ணா ஹசாரேக்குள்ளா, அதனால நான் தப்பிச்சேன். இதுவே ஃபுல்லாவா போட்டிருந்தான்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஒரு சக இந்தியன் இன்னொரு இந்தியனை வெறுப்போட பாக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் வேற யாரு? இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்த அண்ணா ஹசாரே கூட்டம் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப உங்ககிட்ட கேட்கணும், இனியாவது பிஜேபிங்கிற பாசிச சக்திய ஒழிக்கிறதுக்கு ஒற்றுமையா இருங்க. இனியாவது இந்தியாவை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்து ஒற்றுமையா நில்லுங்க. இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியால இருக்கிற ஏனைய முதலமைச்சர்கள் அனைவருக்குமே இது எச்சரிக்கை. இந்தியாவை காக்க டிஎம்கே கூட்டணிக்கு வாங்க. ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஊழலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலின் கண்ணீருக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கு நம்ம அனைவரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.